ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா சக்தி சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் பாஸ்தா மசாலா வந்து சீஸ் பாஸ்தா. அது பாப்பாங்களுக்கு பிடிக்காது. அதனால தனியாக பாஸ்தா மசாலா வைக்கும். அதை வச்சு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு வெங்காயத்தையும் வதக்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளியை வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சொன்ன பாஸ்தா மசாலா அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு வேக வச்சு வச்சுருக்க பாஸ்தாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு இன்னொரு இதில் முட்டையும் பொரித்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எக் பாஸ்தா செய்ய போகிறோம். இந்த மாதிரி நல்லா இது பண்ணி விட்டுங்க. அதில் கொஞ்சோண்டு பாஸ்தா மசாலாவையும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எக்லேயும் பாஸ்தாவோட இது வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட எக் பாஸ்தா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல்